பழனி முருகனை தரிசனம் செய்யறதுனால ஒரு சில ராசிக்காரங்க பாருங்க உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை பெற முடியும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பின்னடைவும் ஏற்படும். எந்த ராசிக்காரங்க முருகனை சென்று வழிபட்டா நன்மைகளை பெற போறீங்க அப்படிங்கிறத நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே பழனி அப்படிங்கிறது எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு இடமா இருக்கு. பழனி முருகன் பாருங்க தண்டாயுதபாண சுவாமியா யோக நிலையில அமர்ந்து அருள்பாலிச்சு வராரு. நாம் இங்கே போய் சாமி கும்பிடும் போதும் பாருங்க மனசுல ஒரு அமைதி வருது. நல்ல ஒரு ஞானம் பெற முடியும். உடல்லையுமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும். பலருமே தங்களுடைய கர்ம வினைகளை தீர்த்து கொள்ளவும் துன்பங்களை நீக்கிக் கொள்ளவும் பழனி மலையை நாடி வராங்க. உங்க ராசி எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்க இந்த பதிவு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பழனி முருகனை மனம் முருகி வேண்டிக்கோங்க. ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில நேர்மறையான ஆற்றலை அதிகரிச்சு கொடுக்கும். உங்களுக்கு பழனிமலை முருகன் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்க ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்க விரைவில் முருகனின் அருளால் உங்களுக்கு நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்க பெறுவீங்க. ஏன்னா உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை முதல்ல நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாங்க. பழனி முருகன் வழிபட வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா சில ராசிக்காரங்க இறைவனின் பரிபூரண அருளையுமே பெறக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா குறிப்பாக இந்த தனுசு மீனம் இந்த 2 ராசியுமே குருவின் ராசியாக இருக்குது. அதுக்கப்புறம் கடகம் நீங்கள் பாருங்கள் சந்திரன் ராசி. அதுக்கப்புறம் மகரம் கும்பம் இது 2ம் சனி பகவானின் ராசி. இந்த 5 ராசிக்காரங்களுமே பழனி முருகனை வழிபடுவது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வழிபாடாக இருக்கும். பொதுவாகவே முருகன் தலங்களில் பழனி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்குது. அனைத்து ஊர்ல இருந்துமே தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க முருகனின் தரிசனம் பெற. எல்லா ராசிக்காரங்களுமே பழனி முருகனை தரிசிக்கலாம், நன்மையை பெறலாம். குறிப்பாக பரிகார தலமாக இந்த 5 ராசிக்குமே அமையுது. கன்னி ராசிக்குரிய நட்சத்திரம் பாருங்க உத்திரம் அவிட்டம். இந்த 2 நட்சத்திரங்களுமே பழனி முருகனின் தொடர்புடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரங்க சிறப்பான உயர்வை பழனி முருகனை நீங்கள் தரிசனம் செய்கிறதுனால அடைய முடியும். எல்லா வகையிலுமே உயர்வான நிலைக்கு நீங்கள் வர முடியும். நீங்கள் ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட பழனி சென்று ஆண்டவனை தரிசனம் செஞ்ச பிறகு அந்த விஷயத்தை ஆரம்பிங்க. உங்கள் தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே நல்ல ஒரு உயர்வை இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பெறுவீங்க. அதுவும் இந்த உத்திரம் அவிட்டம் 2 நட்சத்திரக்காரங்களும் தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனமாற வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது விஷயம் தொடங்கும் போது தடை தாமதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தடை தாமதத்தை உடைத்தெறிய ஆற்றல் கூட முருகனின் அருளால் நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள் தனுசு மீனம் இந்த 2 ராசியுமே குருவின் ராசியாக இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் அதுவும் வியாழக்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். குரு அப்படிங்கிறது வியாழக்கிழமை தாங்க குறிக்கும். வியாழக்கிழமையில் தனுசு ராசிக்காரங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அமையும். நீங்கள் பழனிக்கு போகிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில் சாமி தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிப்போங்க. சிறப்பான உயர்வை நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் கடகராசி சந்திர பகவானோட ராசி கடகராசி. நீங்கள் திங்கக்கிழமையில் பழனி முருகனை வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க. உங்களோட தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதுவும் கடகராசிக்காரங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர திங்கட்கிழமையில் முருகப்பெருமான் பழனி ஆண்டவனை தரிசனம் செய்யறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நோய் நொடிகள் நீங்கும், நல்ல ஒரு உயர்வு வர உங்களுக்கு திங்கட்கிழமை வழிபாடு ரொம்பவுமே நல்லதாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க மகரம் கும்பம் இந்த 2 ராசிகளுமே சனி பகவானின் ராசிகளாக இருக்குது. இந்த 2 ராசிக்கும் சனி பகவான் தான் ராசி அதிபதி. நீதி நேர்மைக்கு உட்பட்ட கிரகமும் சனி பகவான் தான். செய்கிற நல்லதுக்கு ஏற்ப நல்லதையும் செய்கிற கெட்டதுக்கு ஏற்ப கெட்டதையுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா அது சனி பகவான் தான். அதனால் நீங்கள் சனிக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது.
எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இதனால் நீங்கள் பெறுவீங்க. இந்த மகரம் கும்பம், இந்த கன்னி, தனுசு, கடகம், மகரம், கும்பம், இந்த 5 ராசிக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பழனி முருகன். நீங்கள் பழனி ஆண்டவரின் அருள் நிறைஞ்ச ராசி. மற்ற ராசிகள் பார்த்தா போகக்கூடாதா, நாங்கள் சாமி கும்பிடக்கூடாதா அப்படிலாம் இல்லைங்க. எல்லா ராசிக்காரங்களுமே பழனி சென்று சாமி தரிசனம் செய்யலாம். குறிப்பிட்ட இந்த ராசி சிறப்பான யோகத்தை அதிக அளவு பெறக்கூடிய ராசி நட்சத்திரங்களாக இருக்குது. அதனால தான் எந்த ராசிக்குமே பழனி போனால் கெட்டதே கிடையாதுங்க. எல்லா ராசிக்குமே பழனி ஆண்டவனோட அருள் கட்டாயமாக இருக்கும். கூடுதல் சிறப்பு வரக்கூடிய ராசி நட்சத்திரம், அதாவது முருகனோட தொடர்புடைய ராசி நட்சத்திரம் இது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பலன் அதிகமாகவே கிடைக்கும். யாருக்குமே பலன் கிடைக்காமலாம் போகாது. இந்த 5 ராசிக்கும் இதில் இருக்கிற நட்சத்திரத்துக்கும் கூடுதலான பலன் கிடைக்கும். பழனி முருகன் தண்டாயுதபாணி சுவாமியா யோக நிலையில் அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய கடவுள். எல்லா ராசியுமே இங்கே போனால் பாருங்க ஒரு மன அமைதி கிடைக்கும். குழப்பமான சூழல் விலகி நல்ல ஒரு ஞானம், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் மேம்பாட்டுக்கு வரும். ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கடவுள் பழனி ஆண்டவர். நிறைய பேர் பாருங்க அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே தீர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே பழனி வருவாங்க. உங்களோட வாழ்க்கையில் நிறைய துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பழனி செல்லுங்க. பழனி போயிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுவதை 12 ராசி அன்பர்களுமே உணர்வீங்க. பழனி ரொம்பவுமே ஒரு முருகன் கோவிலே பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் சரிங்க, பழனி முருகனை மனமுருகி வேண்டிக்கோங்க. பழனி ஆண்டவன் தரிசனம் செய்வது உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். நாம் இப்போ பாருங்கள் இந்த 12 ராசிக்குமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருகன் கோவில் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த 5 ராசிக்காரங்களை தவிர மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. உங்களுக்கான முருகன் தலம் எது அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக தனித்தனியாக பார்த்தா இந்த மேஷ ராசி நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது நல்லது. உங்களுடைய பூஜை அறை இருக்கு இல்லையா, அங்கே திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திரு உருவப்படம் வச்சு தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. அதுக்கப்புறம் ரிஷபராசி நீங்கள் நல்ல ஒரு திருப்பங்களை பெறணும் அப்படின்னு நினச்சா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது நல்லது. பூஜை அறையில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான வைத்து வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சேரும். அதுக்கப்புறம் மிதுனம் ராசி. மிதுன ராசிக்காரங்க பாருங்க, முருகனின் திருத்தலத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் புகைப்படம் வைத்து வழிபாடு செய்வதும் நல்லது. ஒரு முறையாச்சும் உங்கள் குடும்பத்தோட பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் கடகம் ராசி. கடக ராசிக்காரங்க திருத்தணிகை முருகனை வழிபடுவதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் திருத்தணி முருகனின் புகைப்படம் வைத்து தினம்தோறும் அவரோட நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க, குடும்பத்தில் நன்மை ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்க பழனி முருகனின் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு ராசி. உங்கள் வீட்டு பூஜை அறையில் பழனி முருகன் புகைப்படம் வைத்து வழிபட்டால் வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும். கன்னி ராசிக்குமே பழமுதிர் சோலை முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகளை அதிகரிக்கும். முருகனின் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, உங்களோட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தையுமே தீர்க்க முடியும். துலாம் ராசி அன்பர்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான வழிபாடுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி கடவுள். தினமுமே காலை எழுந்தவுடன் நீங்கள் முருகா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அன்றைய நாளை தொடங்குங்க. திருச்செந்தூர் முருகனை மனதில் நிறுத்தி உங்களுக்கு இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் முழு மனதோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரும். தனுசு ராசிக்காரங்க ஒரு முறையாச்சும் நீங்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய முருகன் தலம் அப்படின்னு பார்த்தா சுவாமிமலை. நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாச்சும் சுவாமிமலை சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்றங்கள் வரும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித கஷ்டங்களும் உங்களை விட்டு தீரும். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வரும்போது ஒரு சின்ன முருகனின் திரு உருவப்படத்தை வாங்கிட்டு உங்கள் பூஜை அறையில் வைத்து தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். மகரம் ராசிக்காரங்களுக்கு பழனி முருகன் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுப்பார். ஒரு முறையாச்சும் பழனி முருகனின் தரிசனத்தை வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் பெறணும். அதே போல் பூஜை அறையில் பழனி ஆண்டவனின் புகைப்படம் வைத்து வழிபடுறது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு பாருங்க, மருதமலை முருகன் கோவில் ரொம்பவுமே விசேஷமான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். மருதமலை சென்று நீங்கள் கும்பராசிக்காரங்க முருகனின் திருவருளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. பூஜை அறையில் திருவுருவப்படம் வைத்து தினம்தோறும் வழிபடுவதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற முடியும்.
அதுக்கப்புறம் மீனம் ராசி. இந்த மீன ராசிக்காரங்க பாருங்கள், வழிபட வேண்டிய முருகன் தலம் அப்படின்னு பார்த்தா சுவாமிமலை முருகன். நீங்கள் வந்து சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் எல்லாம் பெற முடியும். சுவாமி மலையில் இருந்து வரும்பொழுது சின்ன முருகனின் திரு உருவப்படத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுனால நீங்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அனைத்து வித கஷ்டங்களும் உங்களை விட்டு தீரும். நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் சுவாமிமலை முருகனின் அருளால் பெறுவீங்க. எல்லா ராசிக்காரங்களும் முருகனின் திரு அருளால் நன்மைகள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.